வால்பாறை தாலுகா மக்கள் அனைவருக்கும் முடிஸ் மணிவண்ணனின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த முடிஸில் ஏதோ பிபிடிசி கம்பெனி வழக்கு போட்டுச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எல்லோரும் ஒவ்வொரு விதமாக நினச்சிட்ருக்கீங்க. பட் 2000 என்ன கேட்குறாங்கன்னா, பிபிடிசி கம்பெனி வந்து இந்த பஜாரில் இருக்கிற ஒரு 20 குடும்பத்தை இந்த கடைகளுக்கும் இந்த நிலங்களுக்கும் நாங்களே முழு உரிமையாளர் அப்படின்னு கோர்ட்டு விளம்புகை பண்ணணும், காலி சுவாதீனம் கொடுக்கணும், இந்த கடையில் இருக்கிறதுனால இந்த வீட்டில் இருக்கிறதுனால இழப்பீடு கொடுக்கணும்னு ஒரு வழக்கு போடுறாங்க. பொது மேலாளர் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் வழக்கு போட்டாச்சு. இந்த வழக்கு நடந்துச்சு. 2016 நிர்வாகத்திற்கு உரிமை உள்ளது அப்படின்னு வால்பாறை நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிட்டாங்க. அப்பீலில் இருக்குது. அப்போ 2020 வரைக்கும் இந்த கடைகளுக்கெல்லாம் யார் தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, மரியாதைக்குரிய பிபிடிசி நிர்வாகம் தான் குடிநீர் கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. வழக்கு போட்டதிலிருந்து 2020 வரைக்கும் குடிநீர் விநியோகம் நடந்திருக்குது. நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு தெரியும். இப்படி இருக்கும்போது 20/10/2020 ரொம்ப அறிவுத்திறமையான, ரொம்ப சிவில் தெரிந்த, ரொம்ப கிரிமினல் தெரிந்த, உலக அனுபவம் அதிகம் உள்ள மரியாதைக்குரிய சட்ட ஆலோசகர் ஜேக்கப் மேத்யூன்னு ஒருத்தர் நம்ம கம்பெனிக்கு வர்றாரு. அவர் வந்தார். அப்படியா 20 வருஷம் கேஸ் நடக்குதா, முதல்ல தண்ணியை கட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு தண்ணியை கட் பண்ணிட்டார். கியான்னு கத்திட்டோம் நாங்களும். சரி என்னடா பண்ணுறதுன்ட்டு அப்புறம் நம்ம சட்டப்படி தானே போராடுறது, சட்டப்படி போராடுறோம், கோர்ட்டுக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், முடியலன்ட்டு ஹைகோர்ட்டுக்கு போகிறோம். ஹைகோர்ட் தெளிவாக சொல்கிறாங்க, இது தனியார் சந்தை, இது சட்டத்துக்கு உட்பட்டது. அதனால் வால்பாறை நகராட்சி கண்டிப்பாக அவங்களுக்கு குடிநீர் வசதி, சுகாதார வசதி, எல்லா வசதியும் கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு பண்ணிட்டாங்க. இந்த உத்தரவை மதித்தாங்களா? நிர்வாகமும் மதிக்கலை, வால்பாறை முனிசிபாலிட்டியும் மதிக்கலை, யாரும் மதிக்கலை. சரி என்னடா பண்ணுறதுன்ட்டு அடுத்து, ஏன்னா இயலாமை தானே, ஒரே ஒரு தனி மனித போராட்டம் தானே, யார்ட்டையுமே எந்த ஃபண்டுமே வசூல் பண்ணுறதில்ல. திரும்ப நான் என்ன பண்ணுறேன், வால்பாறை நீதிமன்றத்தில் போய் ஒரு சூட்டை போடுறேன். OS 28/23 இப்படி தண்ணி இல்லைங்க அப்படின்னு கேஸ் போட்டோன்னே, மரியாதைக்குரிய ஒரு மாண்புமிகு நீதிபதி செந்தில்குமார்னு ஒருத்தர் இருந்தார். இன்னும் பூமியில் நல்லவங்க இருக்காங்க, நல்ல நீதிபதிகள் நிறைய இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இல்லைன்னா என்றைக்கே கொண்டிருப்பாங்க கோடீஸ்வரங்க. அவர் முதல்ல வழக்கை பார்த்து படித்த உடனே தண்ணி இல்லையா, கூப்பிடு நிர்வாகத்தை, கூப்பிடு முனிசிபாலிட்டின்னு நேரில் வர சொல்லி முதல்ல போய் 5 இடத்துல பப்ளிக் டேப் போட்டால் தண்ணி கொடுக்கணும். தண்ணியை நிறுத்திட்டு இங்கே வந்து இந்த கேஸை தொடமாட்டேன், இல்லைனா ஆர்டர் பாஸ் பண்ணிடுவோன்னொன்னே அடித்து பிடிச்சி நிர்வாகம் கம்பெனியும் முனிசிபாலிட்டியும் சேர்ந்து ஒரு 5 இடத்துல டேப் போட்டு கொடுத்தாங்க. அந்த டேப்பில் குடிச்சிட்ருக்கோம். இந்த கண்டிஷனில் ஓஹோ இந்த தண்ணி குடிச்சிட்ருக்கானா, இந்த 8ஆம் நம்பர்னு ஒரு கடை இருக்குது. அது கடை ஊரறிஞ்ச உண்மை, அது கடை பேரே 8ஆம் நம்பர். அதில் போய் பெயிண்ட் அடித்து என்னென்னமோ நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னோன்னா, ஓ மணிவண்ணன் ஹோம் ஸ்டே நடத்த போகிறான், கோடியாக சம்பாதிக்க போகிறான்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, நேராக கோயம்புத்தூரில் போய் இந்த கற்றறிந்த வழக்கறிஞர் ஜேக்கப் மேத்யூ, நான் தான் கம்பெனிக்கு சட்ட ஆலோசகர், எனக்கு அதிகாரம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, என்னமோ சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காராமா. எனக்கு ப்ரைவேட் நோட்டீஸ் தானே வந்திருக்கு, இன்னும் அதோட உண்மைத்தன்மை தெரிஞ்சால் தான் அதில் என்னென்ன நடக்க போகுதுங்கிறது அப்புறம் பொறுத்தெடுத்து பார்க்க போகிறோம். சரியா? இப்படி நடந்துருச்சு. அதாவது ஒரு குடிநீரை நிப்பாட்டிட்டா உடனே ஒருத்தனை அட்டாக் பண்ணிடலாம், நம்மக்கிட்ட சரண்டர் ஆகிடுவான். இது வல்ல வாழ்க்கை, இது வல்ல நீதி. நீதிக்குன்னு போனால் நீதி போராட்டம் நடத்தணும். அதுக்காக குடிக்கிற தண்ணியை போய் நிப்பாட்டிட்டு, குடிக்கிற வாழ்கிற சுகாதாரத்தை நிப்பாட்டி போட்டு ஜெயித்து விட்டேன். என்ன ஜெயிச்சிட்டேன்? என்ன நடக்குது நாட்டில்? இந்திய திருநாடு, வல்லரசு நாடாக பிரைம் மினிஸ்டர் அறிவிச்சிட்ருக்காரு, வீடு வீடாக குடிநீர் குடன்னு உத்தரவு போட்டுட்ருக்காரு. ஆனால் வால்பாறை தாலுக்காவில் முடிசில் என்ன நடந்துட்டுருக்குது? முனிசிபாலிட்டி கவுன்சில் சத்தம் போடாமல் இருக்கிறாரு. எந்த வகையில் நியாயம் இது? அதனால் மக்களே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க. அதாவது எண்ணத்துக்கு மணிவண்ணன் போராடுறாரு. அப்போ இந்த வால்பாறை தாலுக்காவிலேயே ஒரு பெரிய மகிமை பெற்ற இந்த பஜார் நாசமாக போய் இன்றைக்கி 10 பேர் இருக்கிறோம். அதில் 8 பேர் என்னை காட்டி கொடுக்குறவங்க. இந்த சூழ்நிலையில் இந்த சட்ட போராட்டம் நன்ற என்ன தெரியுமா? நீதிமன்றத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கையின் பேரில், நீதிமன்றத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கையின் பேரில். அதனால் நல்லதுக்காக போராடுங்க, அதனால் தப்பு கிடையாது. என்னை நீங்கள் நேரடியாக வந்து காசு பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம். நிறைய பேர் வாழ்த்துறீங்க, இப்போ பரவாயில்லைங்க மணிவண்ணன், நியாயத்துக்கு தான் போராடுறீங்கன்னு, அது போதும். அதுலேயும் இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த ஒர்க் ஷாப்பில் நிறைய நண்பர்கள்லாம் வந்தாங்க, வந்து அண்ணா கையெடுத்து கும்பிட்டு எங்களை உங்கள்கிட்ட பேச வேணான்ட்டாங்கண்ணா, மன்னிச்சிருங்கண்ணா, என்னங்கண்ணா பண்ண முடியும், உங்கள்கிட்ட வரவு செலவு பண்ண வேணான்ட்டாங்க. பரவாயில்ல விடுங்கப்பா. ஆனால் அவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கண்ணா, வாழ்த்துறேங்கண்ணா, நீங்களாவது போராடுறீங்களே, நாங்கள் எல்லாம் அடிமையாக தான் இருக்கிறோம் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு போகிறாங்க. எல்லோரும் A to Z, இந்த காட்டி கொடுக்குற ஒரு 2 சில பிச்சைக்கார நாய்க்கு ஒரு 4 பேர் இருக்காங்க, அவங்கள தவிர. அதனால் மக்களே, அடுத்த வீடியோவில் இன்னொரு மேட்டரோடு நம்ம சந்திக்கிறேன் சீக்கிரத்தில். நன்றி.